மார்க் 6:34. கத்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட இடைப்படுவாராக. அடியனை மறைத்து கத்தர் வெளிப்படுவாராக. ஸ்தோத்திர. கத்தர் நல்லவர். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம மற்றவர்களை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செய்தியோட தலைப்பு. அல்லேலூயா. ஹவ் வி see அதர் பீப்புள், ஹவ் வி ட்ரீட் அதர் பீப்புள், அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். we are going to see that. ஸோ ஆண்டவர் வந்து எப்படி பார்த்தார்? அவர்கள் மேல் மனதுருகினார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. he had compassion on them அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவர்கள் மேலே என்ன பண்ணார்? மனதுருகினார். ஸோ நிறையா டைமில் நம்ம வந்து மற்றவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், மற்றவர்களை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது நிறையா என்னோடய மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது ஸ்டோரியாலாம் இருக்காது. ஸோ பைபிளில் நிறையா ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸோ அது கதையாக எடுத்து எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவ்வளோவா ஸ்டோரியை வச்சு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அது வந்து யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னு என்னோடய சீனியர் பாஸ்டர்கிட்ட இருந்தால். அவங்க வந்து அவ்வளோ ஸ்டோரியை வந்து அவ்வளோ சொல்ல மாட்டாங்க. என்னென்னா நடைமுறையில் நம்ம எப்படி நடக்கணும், நம்முடைய ஹவு அவர் பிஹேவியர் ஷுட் பி, ஹவு அவர் ஆட்டிடியூட் ஷுட் பி, அதை தான் வந்து என்ன பண்ணுவார்? டீச் பண்ணுவார், ப்ரீச் பண்ணுவார். ஸோ அது மாதிரி தான் அப்படி நான் கேட்டு வளர்ந்துட்டேன். அதனால் அப்புறம் நான் டீச்சராகவும் இருந்ததுனால என்ன ஆகுனா மற்றவங்களுக்கு இப்படி டீச்சிங் மெத்தடில் தான் வந்து என்ன பண்ணுவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஸோ நம்ம எப்படி இருக்கணும், ஒரு ட்ரூ கிறிஸ்டியன், உண்மையான கிறிஸ்தவன் வந்து எப்படி இருக்கணும், நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அதிகமாக வந்து என்ன பண்ணுவேன், ப்ரீச் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் இந்த மெசேஜும் அதுதான். எப்படி நம்ம மற்றவர்களை வந்து பார்க்க வேண்டும்? we should see the people through the eyes of Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் மூலமாக நம்ம வந்து பார்க்கணும். we should see the people placing the cross before us. Hallelujah. நம்மளுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை வைத்துக்கொண்டு சிலுவைக்கு அந்த சைடு அப்படி தான் பார்க்கணும். புரியுதுங்களா? சிலுவையை தாண்டி தான் மக்களை வந்து என்ன பண்ணணும், பார்க்கணும். ஏன்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்து எவ்வளோ பாடுகள் பட்டார், மனிதர்களை வந்து எவ்வளோ தூரம் ஆண்டவர் வந்து நேசித்திருந்தா இந்த கல்வாரி சிலுவையில் வந்து அவர் மரணம் அடைந்திருப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த சிலுவையை தாண்டி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், மக்களை வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக்களை வந்து ஹர்ட் பண்ண மாட்டோம். மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நல்ல வார்த்தைகளை தான், பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பேசுவோம். இதை வந்து ஆண்டவர் எனக்கு அப்படி ஒவ்வொரு நாளாக வந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரே நாளில் நான் வந்து கற்றுக்கொள்ளலை. ஸோ அநேக அனுபவங்கள் வழியாக நான் வந்து இதை வந்து கற்றுக்கொண்டேன். ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஸோ எப்படி வந்து மனிதர்களை நம்ம வந்து பார்க்கணும், ஏன்னா நிறையா அனுபவங்கள், நிறையா ஐ ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நிறையா அனுபவங்கள் வழியாக கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம், இனிமேல் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை தான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு சேயிங் வந்து இப்படி உண்டு. என்னென்னா, ஸ்டிக்ஸ் அண்ட் போன்ஸ் மே பிரேக் மை போன்ஸ் பட் வேர்ட்ஸ் வில் நெவர் ஹர்ட் மீ அப்படின்னு ஒரு சேயிங். அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, சொல்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் மே ஹர்ட் மை ஆர் பிரேக் மை போன் அப்படின்னா, என்னுடைய எலும்பை வந்து கம்புகளும் கல்லுகளும் உடைக்கலாம், ஆனால் வார்த்தைகள் என்னை வந்து உடைக்காது. என்னை வந்து என்னுடைய இருதயத்தை வார்த்தைகள் வந்து என்ன பண்ணாது, உடைக்காது. அது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் வார்த்தைகள் தான் இருதயத்தை என்ன பண்ணுது, அதிகமாக உடைக்கிறதா வந்து இருக்குது. ஸோ அதனால் கம்புகள் கல்லுகள் இது வந்து நம்முடைய போனை வந்து உடைச்சாலும் உடைக்காமல் போனாலும், ஆனால் வார்த்தைகள் வந்து என்ன பண்ணணும், நிச்சயமாக நம்முடைய இருதயத்தை உடைக்கிறதா தான் இருக்குது. ஸோ அப்போ வார்த்தைகள் ரொம்ப கவனமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது அந்த வார்த்தை, அவர் வேர்ட்ஸ் ஷுட் பி என்கரேஜிங், அவர் வேர்ட்ஸ் ஷுட் பி பில்டிங் அப் ஈச் அதர். ஹல்லேலூயா. ஒருத்தர் கட்டுக்கிறதா இருக்கணும், ஒருத்தர் உற்சாகப்படுத்துகிறதாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து, நம்முடைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஆர் பவுண்ட் டு ஸ்டிங், நம்மளை கொட்டுக்கிறதா இருக்குது. நம்ம உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி இருக்கிறது, நம்மளை கொட்டுகிறதாக இருக்குது, வேதனை தருகிறதாக இருக்கிறது. Seeing others through God's eyes can be difficult nowadays.
இப்போ கர்த்தருடைய கண்கள் மூலமாக, இயேசுவோட கண்கள் மூலமாக சிலுவையை முன்னால் வச்சுட்டு பின்னால் பார்க்கறது, இதெல்லாம் வந்து இந்த நாட்களில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு காரியம்தான், அப்படி தானே? இயேசு கிறிஸ்துனுடைய கண்கள் மூலமாக நீங்கள் மற்றவங்களை பார்க்கணும், இயேசு கிறிஸ்துனுடைய கண்கள் மூலமாக நீங்கள் வந்து மற்றவர்களை ட்ரீட் பண்ணணும். அவர் எப்படி மற்றவர்களை ட்ரீட் பண்ண, அவர்கள் மேல் மனதுருகி எப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி மனதுருக்கம் உள்ளவர்களாக, கம்பேஷனேட்லி ஆர் வி ட்ரீட்டிங் அதர்ஸ், அந்த மாதிரி நம்ம வந்து செய்ய முடியுமா அப்படின்னா இந்த காலத்தில் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் அதை நம்ம வந்து செய்யணும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவையும் நிறைய ஹர்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? தே ஸ்லாப்ட் ஆன் ஹிஸ் சீக், அவங்க வந்து கன்னத்தில் அரைஞ்சாங்க. தே ஸ்பிட்டட் ஆன் ஹிம், அவர் மேலே துப்புனாங்க. தே யூஸ்டு ஹார்ஷ் வேர்ட்ஸ் டு ஹர்ட் ஹிம், அவரை வந்து காயப்படுத்துறதுக்காக ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. ஆனால் கர்த்தர் வந்து என்ன பண்ணல, ஹர்ட்டே ஆகலை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் தாங்கி கொண்டார். அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்துவை முன்னால் வச்சு, சிலுவையை முன்னால் வச்சு நம்ம மற்றவங்களை என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ அப்படி நம்ம வந்து செய்தோன்னே நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், ஹர்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஹார்ஷ் வேர்ட்ஸை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ எப்படி நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம இப்படி மற்றவர்களை வந்து ட்ரீட் பண்ணுற இந்த விதம் அப்படிங்கிறது வந்து, அப்படி ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட ஹார்ஷ் வேர்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க, நம்மளை வந்து காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து யார்கிட்ட போகணும் அப்படின்னா கர்த்தர்கிட்ட போகணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் ட்ரூ சோர்ஸ் ஆஃப் ஹீலிங். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் த ட்ரூ சோர்ஸ் ஆஃப் ஹீலிங். அவர் தான் வந்து நம்மளை உண்மையாக குணமாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வந்து யாருமே இவங்க நம்மள்கிட்ட இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உண்மையாக நம்மளை வந்து ஹீல் பண்ண மாட்டாங்க. அவங்களால வந்து நம்மளை குணமாக்க முடியுமா? எவ்வளோ தான் ஆறுதல் சொன்னாலும் நம்ம வந்து அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து திரும்பியும் நம்ம அதை நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் கர்த்தரிடத்தில் போய் நம்ம வந்து சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, இயேசுவின் இடத்துல போய் நம்ம வந்து சொல்லும்போது, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம கர்த்தரிடத்தில் போய் சொல்லும்போது அவர் நம்மை உண்மையாக ஹீல் பண்ணுறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாக நம்மை குணமாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு 5 காரியம், அது நான் அடுத்த வாரம் தான் பேச போகிறேன். இந்த வாரத்தில் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக ஒரு சில காரியங்களை நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம எப்படி மற்றவர்களை பார்க்கணும், how we should see others. There are 5 ways. And the 5 ways I am going to teach you that those 5 ways the next week, the next Sunday only. This Sunday is an introduction to that. Hallelujah. அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் இந்த சண்டே வந்து நான் இந்த காரியங்களை வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம God will take our hurt and heal the places we never knew needed healing. Hallelujah. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஹீலிங் தேவை, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு குணமாக்குதல் தேவைப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமலே இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் நம்ம வந்து போகும்போது கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது, ஜெபத்தில் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கர்த்தர் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுறாரு, குணமாக்குகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போ வந்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், ஒரு உறவுகளில் பிரிவுகள் ஏற்படுது, உறவுகளில் பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து என்ன நம்ம மனசில் நம்ம வந்து வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா, யார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா தெரியுமா? உறவுகளில் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றது, உறவுகளில் வந்து ஒரு பிரிவு வந்து ஏற்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறது பிசாசு தான். அது பிசாசுக்கு தான் வந்து இவங்களை எப்படியாச்சும் பிரிச்சிடணும், இந்த உறவில் வந்து எப்படியாச்சும் ஒரு பிரிவினையை கொண்டு வந்துடணும், இந்த உறவில் வந்து ஒரு சண்டையை கொண்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம உறவுகள் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறேன், ஸோ அந்த உறவுகள் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவரை வந்து என்ன பண்ணுவோம், நல்லா சேர்ந்து மகிமைப்படுத்துவோம், நம்ம சேர்ந்து ஆராதிப்போம். நம்மளை பார்த்து மற்றவர்களும் கப்புள்னால் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக மாறும். நம்மளை பார்த்து அவங்க சர்ச்சுக்கும் வருவாங்க. ஸோ இப்படி ஆட்கள் சர்ச்சில் கூட ஆரம்பிச்சிரும். ஸோ கிறிஸ்டியானிட்டி பெருக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு பிசாசுக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிரும். ஸோ அதனால் வந்து அவன் உறவுகள் வந்து நல்லா இருக்கக்கூடாது. இப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளில் தான் நிறையா பிரச்சனைகள் வருது, அப்படி தானே?
ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் நிறையா வந்து ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நிறையா வந்து கணவன் மனைவி வந்து சந்தோஷமாக இல்லை, அப்படி நிறையா காரியங்கள். கணவன் மனைவி மாத்திரமல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிறைய பேர் வந்து உண்மையை பேசுகிறதில்ல, உண்மையாக இருக்கிறதில்ல, உண்மையான நண்பர்களாக வந்து இருக்கிறதில்ல. ஒரு யூனிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில், ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருக்குது. இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணுது, நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யார் தான்? பிசாசு. இந்த பிரிவினைகள், இந்த பிரச்சனைகளை கொண்டு வர்றது அவன் தான். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டு ஆண்டவர் வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சேர்ந்து இருக்கணும், நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறவர் வந்து கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம வந்து சேர்ந்து இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், எந்த பிரிவும் வரக்கூடாது, சமாதானமாக இருக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறவர் கர்த்தர். இதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறவன் தான் வந்து பிசாசு. ஸோ அதனால் நம்மளுடைய உறவில் ஏதாச்சும் பிரச்சனை வருது, பிரிவினை வருது, சண்டை வருது, சச்சரவுகள் வருது அப்படின்னா உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நம்ம வந்து க்ளோஸ் ஆகிறப்போ அவர்கிட்ட நெருங்கி நம்ம வந்து நல்லா துதிக்கிறப்ப, ஆராதிக்கிறப்ப, அவரிடத்துல நெருங்கி நம்ம இருக்கிற பொழுது, கர்த்தரிடத்துல நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நெருங்கி இருக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய உறவுகளில் உள்ள பிரிவினைகள்லாம் அகன்று போகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஸாக வந்து இருந்தாலும் சரி. அதனால் ஆண்டவர் சில நேரம் இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இதுதான். நம்ம வந்து கர்த்தர்கிட்ட வந்துடணும். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனைகளை வந்து ஏன் ஆண்டவர் வந்து அலோவ் பண்ணுறார், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸை வந்து ஏன் ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ தான் நம்மளை நோக்கி பார்ப்பான், அப்போ நம்ம வந்து அவனை குணப்படுத்தலாம், அதெல்லாம் சரி செய்யலாம், இந்த உறவுகளை சீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், ஆண்டவர் நினைப்பார். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவரையே நோக்கி பார்க்குறதே இல்லை, ஆண்டவர் பக்கமே திரும்புறதே இல்லை. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதில்ல, மற்றவங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் வந்து ஷேர் பண்ணுறது. அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உறவுகளில் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எது நடந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட உடனே வந்து என்ன பண்ணணும், நம்ம போகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். we should allow the Holy Spirit to reveal what's untrue, ushers in a necessary unraveling that transforms our hearts and helps us see ourselves and others through the lens of the cross. Hallelujah. So சிலுவை மூலமாக மற்றவர்களை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம வந்து we should allow the Holy Spirit to ரிவீல் வாட் இஸ் அன்ட்ரூ, எதெல்லாம் உண்மை இல்லை, எதெல்லாம் பொய்யானது அப்படி சொல்லி நீங்கள் எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து அதை உணர்த்துவார். நம்முடைய ஹார்ட்டெல்லாம் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறவராக, மறுரூபமாக்குகிறவராக அவர் இருக்கிறார். ஸோ அந்த கிராஸை தாண்டி நம்ம மற்றவர்களை பார்க்கும் பொழுது எல்லாமே சரியாகிவிடும். ஹல்லேலூயா. ஸோ வித் அ நியூ பெர்ஸ்பெக்டிவ் we are able to approach our hurting relationships in a healthy and God cares about this person too kind way. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறணும். we should change our perspective. கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவாக நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் மாறணும். ஹல்லேலூயா. ஸோ உண்மையான கிறிஸ்தவர்கள் நம்ம வந்து புதிய பார்வை கொண்டவராக இருக்கணும். எல்லாம் அந்த பழைய ஸ்பாவம், இந்த பழைய பார்வை இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணிடணும், அகற்றி விடணும். we should have the new perspective, Christ perspective. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த அந்த பார்வை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா இன் அ ஹெல்தி வே, நம்ம ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் நம்ம வந்து பார்ப்போம். அண்டு வில் ஃபீல் தட் காட் கேர்ஸ் அபவுட் திஸ் பர்சன் டூ அப்படிங்கிறது. இந்த பர்சனையும் கர்த்தர் வந்து நேசிக்கிறார், இந்த பர்சனுக்காகவும் கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் வரவே வராது. ஹல்லேலூயா. காட் லவ்ஸ் திஸ் பர்சன் டூ, காட் கேர்ஸ் திஸ் பர்சன் டூ. இந்த ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்கள குறித்து நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய அந்த ஆட்டிடியூடு வந்து என்ன அப்படின்னா காட் கேர்ஸ் அபவுட் திஸ் பர்சன் டூ. ஹல்லேலூயா. இந்த பர்சனையும் கர்த்தர் வந்து கவனிக்கிறார், இவங்களையும் விசாரிக்கிறார், இவங்களையும் நேசிக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளும் அதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. அவங்க ஹர்ட் பண்ணுறது ஒன்றும்
பெருசாக தெரியாது. ஸோ அவர் ஃபாதர் கிவ்ஸ் அஸ் அ ஃப்ரெஷ் ஐஸ் டு see those who have hurt us as we ask for gospel centered healing. Hallelujah. So gospel centered healing நம்மளுக்கு வேணும். சுவிசேஷம் அப்படிங்கிறதே வந்து மற்றவர்களை குணமாக்குகிறது தான். ஹல்லேலூயா. சோதரன் எல்லாம் பாவத்தில் இருக்காங்க, வியாதியில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க, வேதனைகளில் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹீலிங் தேவைப்படுது. அதுக்கு அவங்கள நோக்கி தான் அந்த காஸ்பல் வந்து என்ன பண்ணுது, போகுது. காஸ்பல்ங்கிறது இஸ் நத்திங் பட் குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், மனிதனுக்காக சிலுவை மரணத்தை வந்து ஏற்றுக்கொண்டார், மனிதனுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் மன்னித்தார், அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற அந்த நல்ல செய்தி தான் காஸ்பல். ஹல்லேலூயா. நமக்காக மீண்டும் அவர் வருவார், நம்மை அவரோடு கூட இருக்க நம்மை சேர்த்து கொள்வார் அப்படிங்கிறது அந்த நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தி மக்களிடத்தில் வந்து போய் சேரும். இந்த காஸ்பல் சென்டர்டு ஹீலிங் நம்ம எல்லாத்துக்கும் தேவை. ஹல்லேலூயா. சோதரன் எப்படியெல்லாம் மக்கள் பல மனநிலைகளில் வந்து இருக்கலாம். நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க எல்லாருடைய மனநிலையும் நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அந்த ஒரு காஸ்பல் சென்டர்டு ஹீலிங் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாரையும் வந்து கர்த்தர் பார்க்குற மாதிரி பார்ப்போம். அவர்கள் மேல் மனதுருகி. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து எப்படி கம்பேஷனேட்டோட வந்து என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அந்த கம்பேஷனேட் ஆட்டிடியூடு நம்ம எல்லாத்துக்கும் நிச்சயமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஸோ எப்படி நம்ம மற்றவர்களை வந்து பார்க்குறோம், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக நம்ம மற்றவர்களை பார்க்கணும். ஹவ் யூ see others is a great test of your spiritual maturity. நீங்கள் ஆவியில் முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, ஹவ் யூ see others, நீங்கள் மற்றவர்களை வந்து எப்படி பார்க்குறீங்க அதுதான். ஸோ அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு பரீட்சை, ஒரு பெரிய டெஸ்ட்டே வந்து என்ன, நீங்கள் மற்றவர்களை எப்படி பார்க்குறீங்க, மற்றவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் வந்து மற்றவர்களை வந்து இயேசு பார்க்குற மாதிரி அவர்கள் மேல் மனதுருகி அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறதா வந்து நினச்சிக்குவாங்க. நம்ம அவங்கள பார்த்தா இவங்களாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்கள் அப்படின்ன மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் இருதயத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா அவங்க இருதயத்தில் நிறைய வெறுப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், நிறைய வன்மத்தோடு என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஆனால் வெளியில் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்படிலாம் ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் இண்டிகேட்டர் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி தேன் ஹவு மச் யூ த ஸ்கிரிப்சர் யூ நோ. சில பேர் வாய் திறந்தாலே வசனமாக தான் இருக்கும், வாய் திறந்தாலே வசனமாக இருக்கும். ஆனால் இருதயத்தில் ஒரே வெறுப்பு, கசப்பு, வன்மமாக இருக்கும். ஆனால் வாய் நிறையா என்ன பண்ணுவாங்க, வசனமாக சொல்லுவாங்க. ஸோ வாய் நிறையா வசனம் இருக்கிறது முக்கியம் இல்லை, இருதயத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இருதயத்தில் என்ன இருக்குது, கசப்பு இருக்கா, வெறுப்பு இருக்கா, அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம அழித்துப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வசனங்கள், காட்ஸ் வேர்ட்ஸ் ஷுட் கம் அவுட் ஆஃப் அவர் ஹார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலேருந்து வரணும், நாட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் அவர் மவுத். நம்முடைய வாயிலிருந்து மாத்திரம் அல்ல, இருதயத்திலிருந்து வருகிறதாக இருக்க வேண்டும். நம்ம வசனம் சொல்கிறது வந்து வாயில் சும்மா என்ன பண்ணிடலாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம வாயிலிருந்து நம்ம ஈஸியாக வந்து வாசனங்களை சொல்லிடலாம். ஆனால் இருதயத்திலேருந்து சொல்கிறோமா, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்புறம் வந்து சில பேர் நல்ல சர்ச்சை வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுவாங்க, சண்டே சர்வீஸ் ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க, ரெகுலராக அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை வந்து என்ன பண்ணாது, காமிக்காது. ரெகுலராக சர்ச்சை அட்டன் பண்ணிட்டோம் பாவத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஸோ அப்போ நம்முடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்குது, ஹல்லேலூயா, கர்த்தரிடத்தில் நம்முடைய உறவு வந்து எப்படி இருக்குது, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊழியம் செய்வாங்க, நல்ல தசம பாகம் கொடுப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இருதயத்தில் அந்த பழைய சுபாவங்கள் மாறாமே இருக்கும், பழைய எண்ணங்கள் வந்து என்ன பண்ணும், மாறாமலே இருக்கும். அப்படி வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சோதர எண்ணங்கள் மாறணும், பழைய சுபாவங்கள் எல்லாம் வந்து மாறணும். அதான் வந்து ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அதுதான். ஸோ ரெகுலராக சர்ச் அட்டன் பண்ணுறது, நல்லா ரெகுலராக வந்து பைபிள் ரீட் பண்ணுறது, தசம பாகம் கொடுக்கறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டோம். நம்ம கேரக்டர் வந்து மாறவே இல்லை, நம்ம கேரக்டர் வந்து அப்படியே தான் இருக்குது, பழைய ஸ்பாவம் தான் அப்படி இருக்குது. அப்படின்னா
தட்ஸ் நாட் த இண்டிகேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்ம இடத்துல இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்திருக்கிறோமா அப்படி சொல்லி நீங்கள் வந்து எல்லாரும் வந்து யோசிங்க. ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் ஹல்லேலூயா நாம் நியாயம் தீர்க்க படோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட கூட பேசின வார்த்தை தான். என்ன நிறைய நேரம் ஆண்டவர் வந்து நிதானித்து அறிய வச்சிருக்கிறாரு. நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற நிறைய காரியங்கள் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ நம்ம ஆவியில் முதிர்ச்சி உள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கிறோமா, இல்லை சும்மா சர்ச் அட்டன் பண்ணுறவங்களா, சும்மா கடமைக்குன்னு வேதாகமத்தை படிக்கிறவங்களா, கடமைக்குன்னு ஜெபம் பண்ணுறவங்களா, கடமைக்குன்னு தசமபாக கொடுக்குறவங்களா, காணிக்கை கொடுக்குறவங்களா நம்ம வந்து இருக்கிறோமா, எப்படி இருக்கிறோம்? உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. லைஃப் இஸ் ஆல் அபவுட் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா லவ். ஹல்லேலூயா. அன்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், உறவினர்கள், மற்றவர்கள், அந்நியர்களோடு நம்ம எப்படி பழகிறோம், இது எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். எல்லார்கிட்டையும் நம்ம வந்து அன்பு செலுத்த வேண்டும். ஏன்னா உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இவங்களெல்லாம் நான் நேசிக்க மாட்டேன், இவங்களை மட்டும்தான் நேசிப்பேன் அப்படி சொல்லி நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. பாரபட்சத்தோடு நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பார்ஷியாலிட்டி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழன்ஸை மட்டும்தான் நேசிப்பாங்க. நார்த் இந்தியன்ஸை இல்லை அதர் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புளை வந்து தே ஓன்ட் லவ். வி ஷுட் நாட் பி லைக் தட். ஹல்லேலூயா. அப்படி இருந்து இருக்கக்கூடாது. தமிழன்ஸ், கிறிஸ்டியன்ஸ், வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். யாருனாலும் வி ஷுட் லவ் எவ்ரி ஒன். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து தமிழ் மக்களை மட்டும்தான் நேசிக்கிறாரா? கர்த்தர் வந்து வட இந்தியர்களை மட்டும்தான் நேசிக்கிறார் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஸோ அந்த மாதிரி அந்த ஆட்டிடியூட் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. லவ் எவ்ரி ஒன், லவ் ஆல். ஹல்லேலூயா. எல்லாரையும் நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. அதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. சில பேர் நல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அபிஷேகத்தில் நிறைஞ்சு நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ண சொன்னாலும் 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க பயங்கரமாக. ஆனால் அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனே தெரியாது, மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணுன்னே என்ன பண்ணாது தெரியாது. அது வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி கிடையாது. நம்ம மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம மணிக்கணக்காக அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம மக்களை உண்மையாக நேசிக்கிறோமா? மக்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? மனதுருக்கம் இருக்குதா அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும், பார்க்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அதனால் அதுவும் முக்கியம், இதுவும் ரொம்ப முக்கியம். மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுற தப்பு இல்லை. அதே நேரத்தில் எப்படி நம்ம வந்து மக்களை வந்து பார்க்குறோம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அதனால் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், நடந்து கொள்ள வேண்டும். அது எல்லாம் நம்ம அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இன்னையிலேருந்து ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக நம்ம வந்து நடந்து கொள்வோமா? இயேசு கிறிஸ்து இங்கே அப்படி தான் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக. அதனால தான் ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரன், மேய்ப்பன் இல்லாத ஆடு, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலன்னா எப்படி தெரியும்? நீங்கள் நல்லா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, ரைட்டு. சில பேர் இதை மட்டும் தான் சொல்லுவாங்க, நல்லா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணணும், அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், ஆவியில் அனலாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட பிஹேவ் பண்ணணும், உங்களோட ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும், எப்படி மற்றவங்களை வந்து ட்ரீட் பண்ணணும், எப்படி மற்றவங்களை நடத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்காம போனால் எப்படி கற்றுக்கொள்வார்கள்? ஹல்லேலூயா. ஸோ ஏசாயா அந்த எத்தியோப்பியன் வந்து ரதத்தில் வந்து போவார்ல, ரதத்தில் போகிறவ ஏசாயா 53 அதிகாரத்தை எடுத்து வாசிப்பார். ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரியும் அப்படி சொல்ல. அப்போ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். எல்லாரும் வந்துட்டு நம்ம ஆவியில் அனலாக இருக்கிறத மாத்திரம், டெய்லி ஜெபம் பண்ணுறதை மாத்திரம், டெய்லி பைபிள் வாசிக்கிறத மாத்திரமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மற்ற இதை யார் சொல்லிக் கொடுப்பா? எப்படி நம்ம மற்றவர்களை பார்க்கணும், எப்படி நம்ம மற்றவர்களை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறதுனால தான் சீர்கெட்டு போகிறாங்க. அவங்கள டீச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எப்படி மற்றவர்களை பார்க்கணும், எப்படி மற்றவர்களை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாதனால, அவங்களுக்கு தெரியாதனால தான்
மற்றவர்களை வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ சொல்லி கொடுத்துட்டோம், இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனமே இல்லை. ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்கள்னு நம்ம வெளியே என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு நம்ம மற்றவர்களை நேசிக்காமல் இருந்தோம், ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி வேஸ்ட்டு. பாண்டிச்சேரியில் வந்து ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, சில நேரம் நல்லா ஆவியில் நிறையிற மாதிரி இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், ஒர்ஷிப்லாம் பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், மெசேஜ் நல்லாயிருக்கும், எல்லாம் முடிஞ்சு சில நேரம் இங்கே மக்கள் நின்று இங்கே உள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் அந்த ஆவியில் நிறைஞ்சி எதுக்கு, இவ்வளோ நேரம் அந்த மெசேஜை வந்து கேட்டு எதுக்கு அப்படின்ன மாதிரி மக்கள் வந்து ஆராதனை முடிஞ்சோடனே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ன மாதிரி ஒரு அம்மா சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க, எல்லாரையும் பார்க்க மாட்டாங்க. சில பேர் முடிஞ்சோடனே எட்ரா வண்டியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, ஓடியே போயிடுவாங்க. ஸோ என்ன இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லை. நம்ம எல்லாரையும் வந்து என்ன பண்ணணும், பார்க்கணும், விஷ் பண்ணணும், ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், அன்பை பரிமாறிக்கொள்ளணும், ஒருத்தர் நம்ம வந்து கவனிக்கணும். இன்றைக்கி இது நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் டல்லாக இருக்கிறீங்க, இப்படிலாம் வந்து நம்ம விசாரிக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஹல்லேலூயா. வி ஷுட் கேர் ஃபார் ஈச் அதர். ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்து நல்லா கவனி. வி ஷுட் லவ் ஈச் அதர். நம்ம ஒருத்தர் நல்லா நேசிக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக நீங்கள் வந்து இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக அதான் ஆண்டவர் வந்து உணர்த்த சொன்னார். இது மாதிரி நீங்கள் எப்படி மற்றவர்களை பார்க்குறீங்க, எப்படி மற்றவர்களை ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த ஒரு ரேமாவாக அந்த வார்த்தையை என்னிடத்துல போட்டதுனால உங்கள் மத்தியில் அதை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல் நம்ம வந்து மற்றவர்களை அப்போ அவரும் வந்து தனியாக போய் என்ன பண்ணார், வனாந்திரத்தில் போய் ஜெபம் பண்ணார். அதிகாலையிலே போய் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரோடு தனித்திருந்து நல்லா ஜெபம் பண்ணார். அப்படி தனித்திருந்து அங்கே போய் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு, ஏய் போ பிசாசே, ஏய் அவன் ஏன்டா இப்படி இருக்கிறான், ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஹர்ட் பண்ணுற மாதிரி அது மாதிரியா வந்து ஆண்டவர் வந்து பேசினார், செய்தார். அவருடைய செயல்கள் எப்படி இருந்துச்சு? அங்கே போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு வந்தார், ஆண்டவரோட நல்ல உறவில் இருந்தார். இங்கே வந்து மக்களை வந்து பார்க்குறப்ப மனதுருகினார். ஹல்லேலூயா. ஹி ஹேட் கம்பேஷன் ஆன் தம். மனதுருகி அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து செய்து கொடுத்தார். ஒருத்தருக்கு கால் நடக்க முடியல, அவர் கால் சரி பண்ணுறார். வாய் பேச முடியல, வாய் பேச வைக்கிறாரு. செவிடனாக இருக்கிறாரு, காது கேட்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நோயில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலையை கொடுக்குறார். ஹல்லேலூயா. சோதரன், அந்த கம்பேஷன் இல்லை அப்படின்னா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஸோ நல்ல ஜெபம்னுகிறவர்களாக இருக்கிற நாம, நல்ல வேதம் வாசிக்கிறவர்களாக இருக்கிற நாம, நல்ல ஆவியில் நிறைகிறவர்களாக இருக்கிற நாம மக்களையும் நல்லா பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல விதத்தில் மக்களை ட்ரீட் பண்ணுகிறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எல்லாத்துக்கும் வேணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 5 காரியங்களை நான் உங்களோட கூட நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி நம்ம வந்து அந்த 5 காரியங்கள் எப்படி நம்ம வித் காட்ஸ் ஐஸ், ஆண்டவுடைய அந்த கண்கள் மூலமாக நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி வேதாகம் அடிப்படையில் 5 காரியங்களை நம்ம வந்து பார்ப்போம். கம்யூனியன் இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக வந்து முடித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு மிஸ் பண்ணாதீங்க. அந்த 5 பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நடைமுறை டே டு டே லைஃப்பில் வந்து அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு நல்ல உண்மையான கிறிஸ்தவனாக நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. மற்றபடி நம்ம வந்து உண்மையான கிறிஸ்தவனா ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, ஆவியில் நிறையிறது, இதை மாத்திரம் வந்து நினச்சிட்டு அப்படி அப்பா உண்மையான கிறிஸ்தவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம பாட்டில் வந்து யாரையும் நேசிக்காமல் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் நல்லா பேசிட்டு மற்றவங்களெல்லாம் கண்டுக்காமல் விடுறது, மற்ற யார் எந்த உதவி இருந்தாலும் நம்ம வந்து அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இது மாதிரி நம்ம இருந்தோம்னா அது மெச்சூரிட்டியே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து ரெண்டையும் நம்ம வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். நல்லா ஆவியில் நிறையணும், நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு உதவின்னு தேவைப்பட்டால் திரும்பி வேறு பக்கம் பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ ஜெபிக்கிற நாம உதவி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா பைபிள் வாசிக்கிற நாம மற்றவர்களை நல்லா ட்ரீட் பண்ணுறவர்களாகவும் இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கிறவர்களாக இருக்கணும், உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். வி ஷுட் பில்ட் அப் ஈச் அதர், வி ஷுட் என்கரேஜ் ஈச் அதர். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட, அந்த ஒரு கேரக்டரோட நம்ம வந்து இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம
வந்து ஒரு ரோல் மாடலாக மாறிடலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ பைபிள் வாசிக்கிற, ஜெபம் பண்ணுறது இது மட்டும் இருந்து ரோல் மாடலாக இல்லை. நம்ம இந்த உலகத்தில் உள்ள மக்களோடு பழகுறது, அவங்கள எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், அவங்கள எப்படி நம்ம கட்டி எழுப்புகிறோம், இதில் தான் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்மளை மக்கள் ஃபாலோ பண்ணணும், நம்மளை வந்து நம்ம கூட சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா நம்முடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்குது, நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குது, நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, நம்ம பிஹேவியர் எப்படி இருக்குது, இதைத்தான் மக்கள் பார்ப்பாங்க. நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற, நீ எவ்வளோ நேரம் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கிற, நீ எவ்வளோ நேரம் பைபிள் ரீட் பண்ணுறலாம் மக்களுக்கு தெரியாது. நீ எப்படி என்ன ட்ரீட் பண்ணுற அப்படிங்கிறதான் வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. என் மேலே நீ எவ்வளோ அன்பாக இருக்கிற அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர அதை கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ப்ரைவேசி, அது நம்மளுக்கு ஆண்டவருக்கும் உள்ள விஷயம், அது நம்மளுக்கு வேணும். கண்டிப்பாக அது அவசியம், 100% அது வேணும். ஆனால் அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இங்கே பப்ளிக் லைஃப்பில் வரும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக இருப்போம். ரிலேஷன்ஷிப்பு, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. அதை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பில் எந்த சண்டை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சீர் செய்கிறவர்களாக நம்ம இருக்கணுமே தவிர பிரிந்து விடக்கூடாது. நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா பிசாசுக்கு கொண்டாட்டமாயிரும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், வா நம்ம கம்பெனிக்கு வா, நம்ம இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி பிசாசு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நோ டிவிஷன். ஹல்லேலூயா. இன் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பிரிவினைகளும் வேண்டாம். we should all have healthy relationship. நல்ல ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்பு நம்ம எல்லாத்துக்கும் வேணும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இது வந்து தேவையில்லாதது, இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம், வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இவங்கெல்லாம் இந்த பரலோகத்தில் எல்லோரும் தான் வர போகிறாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட நம்ம வந்து பேசாமல் இருந்துற மூலமாக பரலோகத்தில் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரு கூடயும் நம்ம வந்து சகஜமாக பேசுகிறவங்களா, எல்லாரையும் நேசிக்கிறவங்க, எல்லாரு கூடயும் மூவ் பண்ணுறவங்களா தான் பரலோகத்தில் இருக்கணும். அதுக்காகத்தான் நம்மளை ஆண்டவர் இங்கே வந்து ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் வந்து நம்மளை நல்லா, இந்த கல் எப்படி அரளக்கல்லாக எப்படி மாறுது, அது எப்படி பாறை மாதிரி இருக்கும், அதை வந்து அரளக்கல்லாம் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி நல்லா உடைக்கிறாங்க, சுற்றி நல்லா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வேணால் அந்த ஸ்கொயர் ஷேப்பில், நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணால் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த கல்லெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சுற்றி நல்லா உடச்சி நல்லா ஷேப் பண்ணி தான் கட்டடம் கட்டுறதுக்கு கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து அந்த கல் மாதிரி என்ன பண்ணுறாரு, செதுக்குன்னு செதுக்கி ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை வந்து செதுக்கி நம்மளோட கேரக்டர், பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாத்தையும் மாற்றி நல்லா ஷேப் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஷேப் பண்ணுற இதில் வந்து நம்ம என்னால் முடியல, அடிக்காதீங்க, வேணாம், ஐயோ என்னை ஷேப் பண்ணவே வேணாம் அப்படின்னா நல்ல ஒரு கட்டடத்தில் நம்ம அந்த ஒரு கல்லாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வந்து இசைவனைப்பாய் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாருமே ஒரு அங்கத்தினர். அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாரும் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கணும், ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வாங்க. அந்த 5 காரியம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக பேசுவார்.